நம்ம ஒரு சூப்பரான ஹேர் பேக் தாங்க போட போகிறோம். இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இளநரை சின்ன சால்வாகும். அதே மாதிரி முடியும் நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும். இது வந்து நான் வீட்டில் இருந்த மருதாணியை வந்து ஃபுல்லாக உடைய எடுத்தாச்சு. அடுத்தது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. அடுத்தது இது மாதிரி செம்பருத்தி இலை பூவையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இலையும் சேர்த்துக்கலாம். அது எல்லாமே வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நம்மகிட்ட செம்பருத்தி செடி இல்லாதனால நான் பக்கத்தில் தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து வாங்கிக்கிட்டேன். இதில் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் வேப்பத்தலை சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு பொடுகு பெயின்தூள் இருக்கவங்க வேப்பத்தலை சேர்த்துக்கலாம். நான் அதை சேர்த்துக்கல. எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி தண்ணி விட்டு மையம் அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் நிறையா இருக்கனால மொத்தமாக ஒரே நாள் போட முடியாது இல்லையா, அதனால் அதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது கூட வந்து அந்த மாதிரி நான் வெந்தயத்தை வந்து ஏற்கனவே ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயத்தை அப்படியே ஊற வச்சு இப்போ அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். நான் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி முளை விட்டு வைக்கணுங்கிறதுக்காக. அடுத்து அதை கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கணும் இந்த மிக்சிங் கூட. ஏன்னா தயிர் சேர்த்து நான் ஃப்ரீசரில் வைக்கல, அந்த இலைகளை அரைச்சதை மட்டும்தான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். தயிர் சேர்த்து போடுறது நான் அப்போதைக்கு போடுறதுக்கானது மட்டும் தேவையானதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தயிரை சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்திங்களா, அது ஃப்ரீசரில் வச்சு ஆல்மோஸ்ட் 1 வீக் கழித்து எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு 3-4 ஹவர்ஸ்னாலும் நீங்கள் வெளியே வைங்க. அப்போ தான் அந்த கூலிங் கம்ப்ளீட்டாக போய் ரூம் டெம்பரேச்சருக்கு மாறணும். இது பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இந்த பேக்கை வந்து போட்டுகிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங் ஆகும். இல்லை நிறைய கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.